இன்றைக்கு VI மிஷன் வழங்கும் CBS நாள் 6. இன்னையோட தலைப்பு ரட்சிப்பை காத்துக்கொள். இந்த CBS நாட்களை கர்த்தாவை கடைசி நாட்களுக்குள்ளாய் நாங்கள் வந்திருக்கிறோம் ராஜா. அவியானவரை இம்மட்டுமாய் நீர் எங்களை வழி நடத்தினீர், தயவாய் நடத்தினீர் சுவாமி. எல்லா காரியங்களிலும் கர்த்தாவை உம்முடைய ஒத்தாசையை தந்தீங்க. அவியானவரே ஸ்துதிக்கிற கர்த்தாவை எங்களுக்கு தேவையான நேரங்கள் எல்லாம் கர்த்தாவே நீர் நிறைவாய் செய்தபடினாலும் நன்றியோடுமை துதிக்கிறோம். வந்திருக்கிற பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குற சுவாமி. நாங்கள் விதைக்கிறவர்களாக இருக்கிறோம் சுவாமி. ஸ்துதிக்கிற கர்த்தாவே அதை 30, 60, 100 நீர் அறுவடை பண்ணி கர்த்தாவே நீர் எங்களுக்கு தர வேண்டுமாய் செபிக்கிற கர்த்தாவே உம்முடைய சித்தத்தின்படியாய் கர்த்தா பிள்ளைகளோட இருதயங்கள்ல நீர் பேசத்தக்கதான ஒரு கிருபையை தர வேண்டுமாய் செபிக்கிற கர்த்தாவே உம்முடைய வல்லமையின் நாமம் கர்த்தாவே உம்முடைய மகத்துவமான நாமத்தை கர்த்தாவே இந்த பிள்ளைகள் கர்த்தாவே தெரிந்து கொள்ளவும் சுவாமி. அவளுடைய ஜீவியத்தில் கர்த்தாவே ஆண்டவரே அவர்களுக்கு தேவைப்படுகிற நேரங்களில் கர்த்தாவே அதை பயன்படுத்தி கர்த்தாவே ஆண்டவரே உம்முடைய நன்மையான காரியங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தாவே பிள்ளைகளோட இருதயங்களை நீர் கிரியை செய்ய வேண்டுமாய் செபிக்கிறோம். அனுப்பி வைத்திருக்க ஒவ்வொரு பெற்றோரையும் நீர் ஆசீர்வதிங்க. அந்த குடும்பங்களெல்லாம் நீர் மேன்மேலுமாய் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இங்கே கர்த்தாவே எங்களுக்கு உதவியாக இருக்கிற ஒவ்வொரு டீச்சர்களையும் ஆண்டவரே பாடல் குழுவினர்களையும் கர்த்தாவே ஒவ்வொரு சின்ன சின்ன வேலைகள் செய்கிற ஒவ்வொருவரையும் உங்களோட கரத்தில் கொடுக்குறோமாப்பா. அவியானவரே உமக்காய் கர்த்தாவே அவர்கள் செய்கிற இந்த வேலையானது கர்த்தாவே ஆண்டவரே நீர் கர்த்தாவே இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை அவர்களுக்கு நீர் திருப்பி தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பொறுப்புள்ள கரத்தில் வைத்துக்கொள்ளும். இந்த நாளையும் உங்களோட கரத்தில் ஒப்பு கொடுக்குற சுவாமி. செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் உங்களோட சித்தத்தின்படியாக இருக்கட்டும் கர்த்தாவே. அவியானவரே நீர் பொறுப்பெடுத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலமே ஜெபம் கேளும் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கடகடனே ஏறினான் காட்டு தீ மரத்தில்.
4 பேர்கள் ஒருவனை தூக்கி வந்தனர் இயேசுவிடம். 4 பேர்கள் ஒருவனை தூக்கி வந்தனர் இயேசுவிடம். வழியில்லையே வழியில்லையே வீட்டுக்குள் போக வழியில்லையே, வழியில்லையே வழியில்லையே வீட்டுக்கு போக வழியில்லையே. மேல அவனை ஏற்றினர், இயேசு முன்னே கீழே இறக்கினர். மேல அவனை ஏற்றினர், இயேசு முன்னே கீழே இறக்கினர். அவர்கள் விசுவாசத்தை பார்த்தார், பாவங்களை மன்னித்தார், படுக்கையை எடுத்து நட என்றார். அவர்கள் விசுவாசத்தை பார்த்தார், பாவங்களை மன்னித்தார், படுக்கையை எடுத்து நட என்றார். துள்ளி குதித்தார், இயேசுவை துதித்தார், தன் படுக்கையை எடுத்து நடந்தார். துள்ளி குதித்தார், இயேசுவை துதித்தார், தன் படுக்கையை எடுத்து நடந்தார், தன் படுக்கையை எடுத்து நடந்தார். லா 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 சும்மா அர்த்தம் இல்லாமல் பேசாதே. சும்மா 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 அர்த்தம் இல்லாமல் நீ பேசாதே. ஓவர் காக்கு வந்தாலே ஃபைட்டில் தானே முடியுமே. சண்டையின் ஆரம்பம் அணையை திறப்பது போல்தானே, சண்டையின் ஆரம்பம் அணையை திறப்பது போல்தானே. ஓவர் டாக்கு வந்தாலே ஃபைட்டில் தானே முடியுமே. சண்டையின் ஆரம்பம் அணையை திறப்பது போல்தானே, சண்டையின் ஆரம்பம் அணையை திறப்பது போல்தானே. சும்மா 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 நீ பேசாதே. சும்மா 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 நீ பேசாதே. மணிக்கணக்கா நீ பேசுற, சும்மாதான் பேசுறேன்னு சொல்லுற. உதடுகளின் பேச்சுக்களோ வறுமையை மாத்திரம் தந்திடுமே. மணிக்கணக்கா பேசுற, சும்மாதான் பேசுறேன்னு சொல்லுற. உதடுகளின் பேச்சுக்களோ வறுமையை மாத்திரம் தந்திடுமே. உதடுகளின் பேச்சுக்களோ வறுமையை மாத்திரம் தந்திடுமே. சும்மா 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 நீ பேசாதே. சும்மா 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 நீ பேசாதே. சும்மா சும் 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 சும்மா சும் சும் சும்மா சும் 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 சும்மா. உன்னை நேசிக்கும் ஏசப்பாவிடம் பேசு. அடி
அடிக்கடி பேசு உண்மைய பேசு உந்தன் வாழ்வு உயர்ந்திடுமே. அடிக்கடி பேசு உண்மைய பேசு உந்தன் வாழ்வு உயர்ந்திடுமே. இயேசுவிடம் நீ பேசு, இயேசுவிடம் நீ பேசு, இயேசுவிடம் நீ பேசு, இயேசுவிடம் நீ பேசு. இயேசுவிடம் நீ பேசு, 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 இயேசுவிடம் நீ பேசு. வேதத்துல தாவீது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனுஷன் தானா. அவங்க அப்பாவுக்கு அவன் எத்தனாவது பிள்ளைன்னு யாருக்குன்னா தெரியுமா? டீச்சர்ஸை கேட்போமா? தாவீது பா டீச்சர் சொல்லிட்டாங்க. தாவீது ஈசாய் அவங்க அப்பாவுக்கு 8வது பிள்ளையாம். எத்தனாவது பிள்ளை? நீங்களாம் எத்தனாவது பிள்ளை? 1வது பிள்ளை, 2வது பிள்ளை, 4வது பிள்ளை, நான் 5வது பிள்ளை. சரியா? ஓகே சரி. அவன் தாவீது எத்தனாவது பிள்ளையா ஈசாய்க்கு? கேள்வி கேட்பேன். ஈசாய்க்கு எத்தனாவது பிள்ளை? 8th child. பேசுறத நிறுத்தலாமா? சூப்பர். 8வது பிள்ளையா இருக்கிற தாவீத அப்ப கடைசி பிள்ளைன்னா ரொம்ப பிடிக்குமா? அப்ப முதல் பிள்ளை ரொம்ப பிடிக்காதா? இங்க 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 ஒரு ஆள் உட்காருங்க, இங்க ஒரு டீச்சர் உட்காருங்க, இங்க வந்து உட்காரு. ஓகே, அவனை வச்சு விளையாடக்கூடாது. 8வது பிள்ளையா இருக்கிற தாவீதை மட்டுமா அவருக்கு பிடிக்கும்? 8 பிள்ளைங்களையும் தான் ரொம்ப பிடிச்சிருக்கோம்ல. அப்ப தாவீத அந்த நாள்ல இன்னைக்கு என்ன பண்றோம் நம்ம? 5வது 7வது கேள்விக்கு பதில் பேச, என்னோட கேள்விக்கு பதில் பேசணும். 7வது யாரெல்லாம்ப்பா படிக்கிறீங்க? யாரெல்லாம் 7வது படிக்கிறீங்கப்பா? நான் 9வது படிக்கிறேன். யாரெல்லாம்ப்பா? பற்றி எத்தனை பேர் 9வது? நான் 10வது படிக்கிறேன்ப்பா. நான் ஒன்றுமே படிக்கல. சரி பரவாயில்ல. அந்த நாள்லேயும் படிப்பெல்லாம் அவ்வளோ முக்கியத்துவம் கிடையாது. கொஞ்சம் சொற்பமாக படித்து முடித்த உடனே அவங்களுக்கு விசேஷமான வேலை என்ன தெரியுமா? ஆடு மாடுகளை மேய்க்கிறது. இங்கே எத்தனை பேர் இப்போ ஆடு மாடுங்க வச்சுருக்கீங்க? ஆடு மாடு வச்சுருக்கீங்க. சரி, ஆடு மாடு நீங்கள் யாருக்குன்னா மேய்ச்சிருக்கீங்களா? கொண்டு போய் அதுக்கு சாப்பாடு தீனி எல்லாம் கொடுத்துருக்கீங்களா? சரி, ஓகே ஓகே. ஆனால் இப்போ மேய்க்கிறது போல் அப்போ ரொம்ப ஈஸி கிடையாது. இப்போ ஆடு மேய்க்கிறதோ இல்லை மாடு மேய்க்கிறதோ ரொம்ப ஈஸி. ஹேன்னு சொல்லிட்டா அது பாட்டு போய் ஏதோ ஒரு பேப்பரை தின்னுட்டு வந்துடும். ஆனால் அப்பெல்லாம் என்ன தெரியுமா? காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகணுமா? கேட்குறீங்களா? காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் அதுக்கு மேய்ச்சல் சாப்பாடு கொடுக்கணுமா? அப்போ தாவீது எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான். பேசாதீங்க. தாவீது எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான் இல்லை? நம்மளாம் ஈஸியாக கொண்டு போய் பேப்பர் கொடுத்துட்றோம். இன்றைக்கி நான் பார்க்குற ரோட்டில் ஆடுங்கள்லாம் பேப்பர் தின்றதை பார்க்குறேன். அந்த நாளில் தாவீது காட்டுக்குள்ளே கொண்டு போய் மேய்ச்சிட்டு வந்தானா. மேய்க்கும் போது இப்போ சாப்பிட்ற ஆடு மாடு பக்கத்துலலாம் எதுவும் வராது. நம்ம தான் அதை பார்த்து ஓடி வர வேண்டியதாக இருக்குது. அன்னைக்கெல்லாம் என்ன தெரியுமா? காட்டுக்குள்ளே போனாக்கா என்ன இருக்கும்? காட்டுக்குள்ளே சிங்கம் இருக்கும், புலி இருக்கும், கரடி இருக்கும், இல்லை யானை பரவாயில்ல, இல்லை சிங்கம். போதும் போதும் போதும். அப்போது எத்தனை முறை அந்த சிங்கங்கள் அந்த காட்டில் ஆடுங்களை பிடிக்க வந்திருக்கோம்ல? வந்திருக்குமா? வந்திருக்காதா? வந்திருக்கோம்ல. ஆனால் தாவீது சிங்கத்தோட தாடையை பிடிச்சு இழுத்து அந்த ஆடுகளை அதோட வாயிலேருந்து பிடுங்கி எடுத்துட்டு வந்தானாம். அவனோட நோக்கம் எல்லாம் சிங்கத்தை கொல்லணுன்றது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும். தாவீதோட நோக்கம் சிங்கத்தை கொலை பண்ணணும் அப்படின்றது கிடையாது. தன்னுடைய ஆட்டை பாதுகாப்பாக வச்சுக்கணும். என் பொருள் இல்லை, என்னோட சொந்தமாச்சு ஆடு இல்லை, அப்படிதானே? தாவீது நினைச்சா என்னோட ஆட்டை நான் காப்பாற்றிக்கணும். அந்த சிங்கம் எனக்கு முக்கியம் இல்லை, என்னோட ஆடு எனக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு அந்த சிங்கத்தோட வாயை கிழிச்சிட்டு அந்த ஆடை அந்த வாய்க்குள்ளேருந்து கவ்வி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஒரு முறை பார்த்தீங்கன்னா பெரிய கரடி. கரடி யாருன்னா பார்த்துருக்கீங்களாப்பா? என்ன மாதிரி இருக்குமாப்பா? என்ன மாதிரி இருக்குமாப்பா? சீச்சி இருக்காதான். அந்த பிள்ளை சொல்லிச்சு உங்களை மாதிரி அதை விட அழகாக இருக்குமாப்பா? அப்படியாப்பா? பாத்தியா இவ்வளோ உயரம். நான் ஒரு வாட்டி பார்த்துருக்கேன் சின்ன பிள்ளையா இருக்கும்போது. இவ்வளோ உயரம்
அது கிட்ட வந்தாலே பயமாக இருக்கும் இல்லை? ஏன்னா கரடி பார்த்தா எல்லாரும் அப்படியே செத்து போனவங்க மாதிரி படுத்துக்கணும். எங்கள் வீட்டில எல்லாம் சொல்லுவாங்க, எப்போனா கரடியை பார்த்தீங்கன்னா செத்து போன மாதிரி படுத்துக்கோ, அது ஒன்றும் செய்யாது. கதை கேட்டிருக்கீங்களா? அந்த கதை பாலு கதை தானே? சரி சரி, நான் கூட கேட்டிருக்கேன். செத்து போன மாதிரி அதனாலேயே பார்ப்பேன். எங்கன்னா கரடி வந்தால் நம்ம செத்து போன மாதிரி மூச்சே விடக்கூடாது, அப்படியே அமுக்கி பிடிச்சின்னு உட்காந்துடணும் இல்லை? ஆனால் அப்படிப்பட்ட கரடி கிட்ட இருந்து அவன் என்ன பண்ணானா, தன்னுடைய ஆடுகளை பிடுங்கி கொண்டு வந்தானா. பாரு எவ்வளோ பலசாலி இல்லாம. இங்க யாருன்னா தாவீது போல இருக்கீங்களா? சூப்பர், நிறைய தாவீதுகள் இருக்காங்கப்பா. இங்க யாருன்னா தாவீதுகள் இருக்கீங்களா? பெண்களா இருந்தா கூட பரவாயில்ல, சூப்பர்ப்பா, நிறைய தாவீதுகள் இருக்காங்க. ஆனா கேட்கணும் கதைய. ஆனா பாரு, அந்த சிங்கத்தையோ அந்த கரடியும் கொல்றதுக்கு அவனுக்கு ஒரு பெரிய பலம் இருந்துச்சு. பெரிய பலன், யாருக்குமே இல்லாத ஒரு காரியம் அவன் கையில் இருந்துச்சு. என்ன தெரியுமா? என்ன தெரியுமா? ஏசப்பாவை பற்றி கொள்ற ஒரு விசுவாசம். அவருடைய நேசகுமாரன், எனக்கு பிரியமானவன் அப்படின்னு ஏசப்பா சொல்ற அளவுக்கு நல்ல பேர் வச்சுட்டு இருந்தானா. இங்க எத்தனை பேர்ப்பா நல்ல பேர் வாங்கியிருக்கீங்க? கிளாஸ் எல்லாம் பிரிக்கிறோம், டீச்சர்ஸ் கிட்ட நல்ல பேர் வாங்கியிருக்கீங்களாப்பா? ஆனா அவன் நல்ல பேர் வாங்கினானா. கை கீழே போலாம். டீச்சருங்க கிட்ட நல்ல பேர் வாங்கலை, ஏன்னா அவன் ரொம்ப படிக்கல. அப்பா அம்மா கிட்ட நல்ல பேர் வாங்கல, ஆனா அவன் யார்கிட்ட நல்ல பேர் வாங்கினா? ஏசப்பா கிட்ட. ஏசப்பா பார்த்து அப்போஸ்தலர் அதிகாரம் எந்த வசனம்னு ஞாபகம் இல்லை எனக்கு. ஆனாலும் அப்போஸ்தலர்ல என்ன சொல்றாரு? எனக்கு பிரியமானவனே, என்னோட நேசகுமாரன், நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன், உன்னை விரும்புறேன் அப்படின்னு ஏசப்பா சொல்றாரு. அப்படிப்பட்ட ஒரு பேரு தாவீதுக்கு இருந்துச்சான். பாரு, முதல்ல சிங்கத்தை கிழிச்சான் ஆடை காப்பாத்துறதுக்கு. அவனோட நோக்கம் எல்லாம் சிங்கத்தை கொலை பண்றதுக்கு இல்ல. உங்களை யாருன்னா பிடிக்க வந்தாங்க அப்படின்னாக்கா எங்களோட நோக்கம்லாம் எதிராளி மேல கிடையாது, உங்க மேலதான். நீங்க தான் எங்களுக்கு முக்கியம். எப்படி? நீங்க தான் எனக்கு முக்கியம். ஒரு பிள்ளை வந்து சொன்னால அனுஷ்யா, அவளுக்காக தினமும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் டீச்சர்ஸ் எல்லாம் ஜெபம் பண்ணுறீங்களாம்மா? ஆமாம், நாங்கள் எல்லாம் அந்த பிள்ளையோடைய அம்மாவுக்காக. எங்க அனுஷா கை வந்திருக்கியா? கை தூக்க. இவ்வளவா? கொடி நல்லா மேலே பறக்கட்டும், கொடி நல்லா மேலே பறக்கணும். அரை கம்பம் கால் கம்பம்லாம் வேணாம், சூப்பர், சரியா? என்னோட நோக்கெல்லாம், எங்களுடைய நோக்கெல்லாம் யார் மேலே? உங்க மேலே மட்டும்தான், சரியா? எனக்கு எதிராளியை பற்றி கவலை கிடையாது. எதிராளி யாரு சிங்கத்தை போல வந்தாலும் சரி, கரடியை போல வந்தாலும் சரி, எப்படி வந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை. எங்கள் நோக்கெல்லாம் உங்கள் மேலே மட்டும்தான். உங்களை காப்பாற்றணும், உங்களுக்காக ஜெபிக்கணும், உங்களுக்காக நாங்கள் வந்து ஆண்டவர்கிட்ட பரிந்து பேசணும், ஏசப்பா கிட்ட உங்களை பற்றி சொல்லணும். இதுதான் எங்களுடைய நோக்கம், சரியா? இப்படி தாவீது அருமையா வேலை செஞ்சுட்டு இருந்தானா. ஏசப்பாக்கு ரொம்ப நேசகுமாரனா இருந்தார், அதனால தான் அவன் ராஜா. தாவீது ஒன்றும் ஆடை மேய்க்கிற ஒரு ஆட்டு இடையனா இருந்தான், ஆடை பார்த்துக்கிற ஒரு வேலைக்காரனா இருந்தான். எத்தனை பேர் வீட்டில் நாய் வச்சிருக்கீங்க? ஆடு இல்லை, ஆடு வச்சிருக்கவங்க 2-3 பேர் தான் கை தூக்குனீங்க. நாய் வச்சிருக்கவங்க 15-20 பேர் தூக்கிட்டீங்க. அதை குளிக்க வைப்பீங்களா? அப்போ அவனும் அந்த வேலை செஞ்சிருப்பான்ல. அதுக்கு சாப்பாடு போடுவீங்களா? அவனும் அது மாதிரி போட்டிருப்பான் இல்லை? சரி சரி. அப்போ அப்படி ஒரு அழுக்கான வேலை செஞ்சுட்டு இருந்த தாவீது என்ன பண்ணானா தெரியுமா? கேட்கணும். அவன் என்ன பண்ணானா, ஏசப்பா எப்படி உயர்த்தினாரு? ராஜாவா. எப்படி? உன்னை ராணி ஆக்க போறாங்க. ராஜாவா தாவீதை ஏசப்பா உயர்த்தினாராம் பாரு. ஆனால் அந்த சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவங்க அப்பா என்ன சொன்னாரோ அதே வேலை கரெக்டாக செய்வானாம். அப்பா சொன்னாராம், கொண்டு போய் அண்ணாக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லுவாராம். எங்கே? போர் செய்கிற இடத்துல. இன்னைக்கு நம்மளுக்கு சுற்றி போர் நடக்குது. எத்தனை பேருக்கு தெரியும் போர் நடக்கிறது? இல்லை, அது நம்ம நாட்டுக்கு இன்னும் வரல, ஆனாலும் இங்கேயும் ஒன்று நடக்குதுல்ல. அதே மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஆகாரம் வேணுமே. அப்பா என்ன சொன்னாராம், கொண்டு போய் கூட. அப்போ உன்ன மாதிரி சின்ன பிள்ளையா தான் இருந்திருப்பான் அவன்.
அப்போ போகும்பொழுது அங்க இருந்த பெரிய ராட்சதனா நின்ன கோலியாத்தை பார்த்தானா. அவன்கிட்ட யாரோட வல்லமை இருந்தது? பேசனா இல்லைன்னா எனக்கு முடியாது. ஏசப்பாவுடைய பெலன் வல்லமை தாவீது கையில இருந்துச்சான். அவன் சொன்னானா, நான் போய் அந்த கோலியாத்துக்கிட்ட சண்டை போடுறேன். பாரு, ராஜா கிட்ட போய் சொல்றான், நான் போய் அவ்வளோ பெரிய ராட்சதங்கிட்ட சண்டை போடுறேன். பயப்படுறார் ராஜா. பயப்படுறார் ராஜா. ஆனாலும் கூட என்ன செய்யறான்? அவன் விடவே இல்லை. வைராகியம், உங்களை பற்றி எங்களுக்கு வைராகியம் ஜாஸ்தி, உங்களை விட்டுறக்கூடாதுன்னு எங்களுக்கு வைராகியம் ஜாஸ்தி. அதை மாதிரி தாவீதுக்கு வைராகியம் ஜாஸ்தி. அவன் என்ன பண்ணான்? ராட்சத மாதிரி இந்த கோலியாத்தை கீழே தள்ளி கொண்டு போட்டான். யாரோட வல்லமையை கொண்டு? ஏசப்பாவுடைய வல்லமையை கொண்டு. அப்படி தாவீத ஆண்டவர் பார்த்து, நீ எனக்கு நேசகுமாரன், எனக்கு பிடிச்ச பிள்ளை நீதான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பெரிய ராஜாவாக்கிட்டாரான். ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவன் எல்லாத்துக்கும் மேலே தன்னோட இருதயத்தில் ஏசப்பாவை பத்திரமா வச்சுக்கிட்டானான். எது செய்தாலும் இருதயத்தில் ஏசப்பாவை நோக்கி ஜெபித்து கொண்டே இருந்தானான். நாமளும் கூட என்ன செய்யணும்? நம்மளுக்கு கஷ்ட நிலைமை வரும்போது, பிரச்சனை வரும்போது, குடும்பத்தில் தீர்க்கவே முடியாத ஒரு காரியம் வரும்போது அழக்கூடாது. அப்போ சரியா? அப்போ அழக்கூடாது. அப்போ என்ன செய்யணும்? உடனே ஒரு இடம் பார்த்து, யாரும் உன்னை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, யாரும் பார்க்காத ஒரு இடத்துல போய் முழங்கால் படிட்டு, ஏசப்பா இந்த பிரச்சனையை நீங்கள் பார்க்குறீங்க, ஏசப்பா நீங்கள் இந்த பிரச்சனையை பார்க்குறீங்க, என் வீட்டில் எங்கள் அம்மாவும் அப்பாவும் சண்டை போட்டுக்கிறாங்க, எங்கள் அண்ணன் என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறான், எங்கள் தங்கச்சி என் பேச்சு சொல்கிற பேச்சு கேட்க மாட்டேங்கிறா, எனக்கு நல்ல படிப்பு வரல ஏசப்பா. எது காரியம் கேட்டினாலும், அவினாஷ் எந்த காரியத்தை கேட்டினாலும் ஏசப்பா என்ன செய்வார்? உடனே உனக்கு பதில் கொடுப்பார். தாவீதுக்கு கொடுத்தது போல சிங்கத்தின் வாயை கிழிக்கிறதுக்கு தைரியத்தை கொடுத்தார், கரடிய கொன்னு போடுறதுக்கு தைரியத்தை கொடுத்தார், மகா பெரிய ராட்சதனை கீழே வீழ்த்தி சாவடிக்க ஆண்டவர் தைரியத்தையும் பலனையும் கொடுத்தார். ஏன்னா இவன் இருதயத்துக்குள்ள யாரை வச்சிருந்தான்? நம்ம இருதயத்தில் கண்டதையும் வச்சுக்க கூடாது. அதனாலதான் இன்னைக்கு வசனம்னா, இருதயத்தை காத்துக்கொள். இன்னைக்கு தலைப்பு இருதயத்தை காத்துக்கொள் இல்லையா? நேத்தியோட தலைப்பு இருதயத்தை காத்துக்கொள். சரியா? இப்போ ஒரு குட்டி கதை, இன்னொரு காமன் ஸ்டோரி ஒன்று சொல்லட்டுமா? பாருங்களேன், ஒருத்தன் பேர் ராபர்ட், இன்னொருத்தன் பேர் சைமன். இது உண்மை கதை, பொய் கதை இல்லை, உண்மையான கதை. ஒருத்தன் பேர் ராபர்ட், இன்னொருத்தன் பேர் சைமன். ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்க. ஹலோ, இங்கே பேசுங்க மேடம், சாரா. அவங்க ரெண்டு பேரும் சகோதரர்களாக இருந்தாங்களாம். பெரிய விஞ்ஞானியா, ஒருத்தன் நிறைய புக்ஸ் எழுதுவானா, ஒருத்தன் என்ன செய்வானா, நிறைய மிஷின் உருவாக்குவானா. இப்படி அவங்க வேலை செஞ்சு செஞ்சு களைப்பாயிட்டு என்ன பண்ணாங்களாம், ஒரு நாள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அழைச்சிட்டு, எத்தனை பேருக்குப்பா ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு? சூப்பர்ப்பா, எனக்கு கூட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் உண்டு. சரி, கைக்கில் போடான். அவன் என்ன பண்ணான், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு எங்கன்னா நாங்கள் ஒரு வெக்கேஷன் ட்ரிப். எத்தனை பேர் இப்போ வெக்கேஷன் போவீங்க? லீவ் விட்ட உடனே நான் கொடைக்கானல் போகிறேன், நான் பெங்களூர் போகிறேன், நான் மீஞ்சூர் போகிறேன், நான் ஆமாம் கொளத்தூர்லேருந்து மீஞ்சூர் வந்திருக்காங்கல்ல, அப்படி தானே? ஆமாம், அப்படி வருவாங்க. மீஞ்சூர் கூட பிக்னிக் ஸ்பாட்ப்பா, மீஞ்சூர் பிக்னிக் ஸ்பாட்ப்பா. நாங்கள் விஐ மிஷனுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க, பிக்னிக் போக ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களும் என்ன பண்ணாங்களாம், நாங்கள் காட்டுக்கு போகலாம், ஆனால் போகிற வழியெல்லாம் எனக்கு படிக்கிறதுக்கு நிறைய புக்ஸ் வேணும்ன்ட்டு இவர் என்ன பண்ணாராம், கார் நிறைய பின்னால் டிக்கியில் நிறைய புக்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டாராம். கதை கேட்கணும். கதை கேட்டு முடித்த உடனே நான் இதில் ஒரு கொஷின் கேட்பேன், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். சரியா? சரி, இன்னொருத்தர் என்ன பண்ணாரா, நான் நிறைய மிஷினை உருவாக்குறதுக்கு எனக்கு மூளை வேலை செய்யணும், அதுக்கு வேண்டிய காரியத்தெல்லாம் நான் கம்ப்யூட்டரில் எடுத்துக்கிறேன். ஒருத்தர் கம்ப்யூட்டர் எடுத்துக்கினாரா, இன்னொருத்தர் நிறைய அவருக்கு படிக்க புக்ஸு எடுத்து டிக்கியில் வச்சுக்கிட்டாராம். வச்சுட்டு ரெண்டு பேரும் போகிறாங்க. உண்மை கதை இது. போகும்போது நடு வழியில் ஒரு காடு வருகிறதாம். அந்த காடை தாண்டி தான் அந்த பக்கம் அவங்க பார்க்க வேண்டிய பிக்னிக் ஸ்பாட் இருக்குதான். இங்கே மீஞ்சூரில் ஒரு பிக்னிக் ஸ்பாட் இருக்கான்.
என்னதுமா அது? அருவியா? என்ன இன்னமும் ஒன்று சொன்னாங்களே அது பேர்? சீமாவரம் அருவியா? அப்படி தானேம்மா? தெரில. அந்த டீச்சர் சொன்னாங்க நீங்கள் வாங்க நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன்ட்டு. டீச்சர் மறந்துடாதீங்க, போன வருஷமே கேட்டேன். சரியா? என்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. சரி போகட்டும். நீங்களாம் போயிட்டு வந்துட்டீங்களாப்பா? பாத்தியா, நான் மட்டும் போகல. சரி போகட்டும், சரி போகட்டும். அவங்க என்ன பண்ணாங்களா, பிக்னிக் போகும்பொழுது போகிற வழியில் ஒரு பெரிய காடாம். அந்த காட்டுக்கிட்ட போகிறதுக்கு ஆரம்பிக்கும் போது சாயந்தர வேலையாயிடுச்சான். காது கேட்குதா அப்பா? நான் இருக்கிறேன்னு சொல்கிறவங்களாம் கை தூக்குங்கப்பா. நான் இருக்கிறேன்றவங்களாம் கை தூக்குங்கப்பா. சூப்பர்ப்பா, கை கீழே போடுங்கப்பா. அந்த காடு தாண்ட ஆரம்பிக்கும் பொழுது சாயந்தர வேலையாம். உள்ளே போக 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 காடு எப்படி இருக்கும்? அடர்ந்த காடு, பயமாக இருக்கும்ல. காட்டுக்குள்ளே இப்போ தானே நம்ம சொன்னோம் புலி, சிங்கம், கரடியெல்லாம் இருக்கும்ன்ட்டு. உள்ளே போக 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 ஜம்முன்னு ஜாலியாக இருந்ததான். சுற்றி இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஒன்றும் பார்க்க முடியாதான். ஒரே மரங்கள் மூடி அப்படி இருந்துச்சான். போயிட்டே இருக்கவும் இருட்டாயிடுச்சான். இருட்டில் போக 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 காரு ஜிஜிக் ஜிஜிக் என்ன பண்ணுச்சான்? காரு ஜிஜிக் ஜிஜிக். சொல்லுங்களேன். அப்படி போனோம். என்னடா காரு வேற சத்தமாக வருது? காரு ட்ருன்னு தானே போனோம், ஜிஜிக் ஜிஜிக்குன்னு போதேன். அடுத்த 5வது நிமிஷம் டமால் நின்று போச்சான். கார் என்னாச்சு? நின்று போச்சான். என்னடா பண்ணுறது? காடு பயமாக இருக்கு. கார் நின்ன பிறகுதான் அவங்களுக்கு இந்த சத்தம்லாம் கேட்குதான். என்ன சத்தம் கேட்குது? நிறைய உள்ள மேலே வெளியே வண்டெல்லாம் இருக்கும்ல, ஒரே புலி, சிங்கம், கரடியெல்லாம் கத்துற மாதிரி ஒரே சத்தமா. பயந்து போயிட்டாங்களாம். காரை விட்டு இறங்கவும் பயம், இறங்காமல் இருக்கவும் பயம் வந்துருச்சான். மெதுவாக காரை திறந்து என்னதான் விஷயம்னு டார்ச் லைட்டை போட்டு வந்தாங்களாம் பாரு. சுற்றி வந்து யாரோ ஒருத்தவங்க அப்படியே வந்து ஒரு ஈட்டியும் கம்பம் குச்சியும் வச்சுன்னு வந்து சுற்றி நின்றுட்டாங்களாம். என்ன பண்ணியிருப்பாங்க அவங்க? உச்சா போயிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை நிஜமா பயந்து போயிட்டாங்க. என்ன பண்ணாங்க? அப்படியே நிற்கிறாங்களாம் திக்கு திக்கு திக்குன்னு. நின்ன உடனே அவங்க வந்து சுற்றி பிடிச்ச உடனே பார்த்தா ஒரே காட்டுவாசிங்களாம். இவங்களும் நாட்டுவாசிங்க. நாட்டுவாசிங்களுக்கு காட்டுவாசிங்களுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. காட்டுவாசிங்க நம்மளே தின்னுடுவாங்க. ஆமாவா இல்லையா? நீங்கள் யாருன்னா பார்த்துருக்கீங்களாப்பா காட்டுவாசி? இங்கே யாருன்னா இருக்கீங்களாப்பா காட்டுவாசி? காட்டுவாசிங்க இங்கே யாரும் காட்டுவாசி இல்லைன்னு நினைக்கிறேன். ஜீதேஷா அவன் பேர் என்னப்பா? நீ பார்த்துருக்கியாப்பா யாருன்னா காட்டுவாசிய? பார்த்ததே இல்லை. யாருமே பார்த்துருக்க மாட்டீங்க. உண்மையாகவே காட்டுவாசி என்ன செய்வாங்களாம்? மனுஷனை சாப்பிடுவாங்களாம். காட்டுவாசிங்க என்ன செய்வாங்க? மனுஷனை கொன்னுட்டு கொண்டு போய் நெருப்பில் போட்டு நல்லா சுட்டு சாப்பிட்ருவாங்களாம். இவங்க 2 பேர், ராபர்ட் சைமன் தவிர அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4-5 பேர் எல்லாம் அடாடா நம்மெல்லாம் இன்னைக்கு ரோஸ்ட்டு தான்டா. அவங்களுக்கெல்லாம் சிக்கன் 65 மாதிரி ஹியூமன் 65 ஆகிட்டுருப்போம் அப்படின்னு பயந்து போயிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே கலங்கி இருந்தாங்களாம். வந்தவுடனே அவங்கெல்லாம் அப்படியே ஈட்டியை பிடிச்சி அப்படியே கூப்பிட்டு போனாங்களாம். எல்லோரும் எங்கே அவங்க இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்களாம். கூட்டிகிட்டு போன உடனே இவங்க பார்த்தாங்களாம் நம்ம இன்னைக்கு காலிடா அப்படின்னு. அவங்க உள்ளே கூட்டிகிட்டு போய் சொன்னாங்களாம், உங்கள் கார் இப்போ எடுக்க முடியாது, பெரிய காட்டு யானைலாம் இருக்குது, காரை வந்து டாப்பிள் பண்ணி திருப்பி போட்டுரும், அதனால் ஒரு 3 நாள் ரிப்பேர் ஆகிறதுக்கு ஆகும்னு நினைக்கிறேன், எங்கள் வீட்டுக்கு வாங்க உங்களுக்கு உதவி பண்ணுறேன்ட்டு அவங்க பாஷையில் வாங்கின்னு பேசி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. கூட்டிகிட்டு போன உடனே இவங்களுக்கு என்னடா இது நம்மளை காப்பாற்றி கூட்டிகிட்டு போகிற மாதிரி தெரியுதே அப்படின்னு ராபர்ட்டும் சைமனும் யோசிச்சு அங்கே போயிட்டு ராத்திரி எல்லாம் படுத்துட்டாங்க. யோசிக்கிறாங்க, காட்டுவாசிங்க நம்மளை பார்த்தா அடித்து கொன்று போட்டு சாப்பிட்ருவாங்க. அவங்க ஆனால் அதை செய்யவே இல்லை. ஏதோ சொல்லி கூட்டு போன சும்மா இல்லாமல் அங்கே இருந்த பழங்களெல்லாம் அறுத்து கொடுத்தாங்க, சாப்பிட்டுட்டோம். படுத்துக்கிறதுக்கும் நம்மளுக்கு கொஞ்சம் இடம் இருக்குது, மண்ணில் படுத்துக்கிறோம். ஏன் இப்படி செஞ்சாங்க? நம்மளை கொலை பண்ணலையே அப்படின்னு அவங்களுக்கு ஒரு வியப்பாயிடுச்சான். அடுத்த நாள் விடிகாலையில் ஒரே குருவி குயில் எல்லாம் மயிலெல்லாம் சத்தம் கேட்குதான், பாடுற சத்தம். காலையில் கண்ணை முழிச்சு அப்படியே எழுந்திரிச்சு பார்த்தாங்களாம். எழுந்திரிச்சு பார்த்தாக்கா
எல்லா காட்டுவாசிங்க கையிலையும் ஒரு கந்தலான புஸ்தகத்தை பார்த்தாங்களாம். என்ன பார்த்தாங்க சொல்லுங்க? ரொம்ப பழைய புஸ்தகம் ஒன்று வச்சு ஏதோ பண்ணுறத பார்த்தாங்களாம். என்ன பண்ணுறாங்கன்னு நோக்கி பார்த்தாங்களாம். பார்த்துட்டு அவங்க சொன்னாங்களாம், அச்சோ நீங்கள் இந்த மாதிரி கந்தலா கிழிஞ்சதெல்லாம் படிக்காதீங்க, என்கிட்ட கார் நிறைய புஸ்தகம் இருக்குது, நான் உங்களுக்கு தரேன், உங்களுக்கு படிக்க தெரியுமா அப்படின்னு கேட்ட உடனே அதில் இருந்த ஒரு காட்டுவாசி, பெரிய காட்டுவாசி ஒருத்தர் வந்தாராம். வந்து சொன்னாராம், எங்களுக்கு படிக்க எழுதி சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னாடியெல்லாம் நாங்கள் எதுவுமே பேச மாட்டோம், ஆனால் ஒரு ஐயா வந்தார். யார்? ஒரு ஐயா வந்தார். அவரை கொலை பண்ணி சாப்பிட தான் பார்த்தோம், ஆனால் அவர் இந்த புஸ்தகத்தை கொடுத்து படிக்க சொல்லி கொடுத்தாரு. எங்களுக்கு ஆவணாலேருந்து எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாரு. இங்கேயே எங்கள் கூட 1 வருஷம் இருந்து கற்றுக் கொடுத்துட்டு இந்த புஸ்தகம்லாம் எங்களுக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு. இது வந்து ஜீவனுள்ள புஸ்தகம். என்ன சொன்னாங்க? இந்த புஸ்தகத்துக்கு ஜீவன் இருக்கு, இதை நாங்கள் தூக்கி போட மாட்டோம். 20 வருஷமாக இதை நாங்கள் எங்களுடைய தலைமுறையாக வச்சு படிச்சுட்டு இருக்கிறோம், அதனால தான் இவ்வளோ பழசாக இருக்குது. என்ன சொன்னாங்க? அதனால தான் இவ்வளோ பழசாக இருக்குது. பரவாயில்ல அது தூக்கி போட்டுடுங்க, வேணா நம்ம வந்து புது புஸ்தகம் தரோம் உங்களுக்கு அப்படின்னு அவர் கார் டிக்கியை திறந்து காமிக்கிறாராம். அந்த புஸ்தகம்லாம் எங்களுக்கு வேண்டாம், இந்த புஸ்தகம் எங்களுக்கு ஜீவனை கொடுத்துச்சு, இதை படிக்கிறதுனால தான் இன்னைக்கு நெருப்பில் ஆடையும் மாடையும் சுட்டுன்னு இருக்கிறோம், இல்லைன்னா நீங்கள் தான் சுடப்பட்டிருப்பீங்க. ஹல்லேலூயா. என்ன சொன்னாராம்? இன்னைக்கு உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஆடையும் மாடையும் நெருப்பில் போட்டு சுட்டுன்னு இருக்கோம், வெந்துன்னு இருக்கு, ஆனால் இதுக்கு பதிலாக நீங்கள் தான் அங்கே வெந்திருப்பீங்க. உங்களை காப்பாற்றினது இந்த புஸ்தகம் தான். அந்த புஸ்தகத்துக்கு பேர் இருக்கு வேத புஸ்தகம், அதுக்கு ஜீவன் உண்டு அப்படின்னு சொன்னாங்களாம். அவங்களுக்கு அப்படியே ஒன்றும் பேச முடியலையாம். இதுதான் ரட்சிப்பு, இதுதான் ரட்சிப்பு. இந்த காரியத்தை அவங்க தெரிஞ்சு கொண்டது போல இன்னைக்கு எத்தனை பேருக்கு பைபிள் தெரியாது? யாருக்கெல்லாம் எனக்கு பைபிள் தெரியாது, இல்லை நான் பைபிளே படித்தது இல்லை, கைகளை உயர்த்தலாமா? உங்களுக்கு இஷ்டமாக இருந்ததுன்னா, உங்களுக்கு ஆசையாக இருந்ததுன்னா இன்னைக்கு வந்து பேர் கொடுத்துட்டு போங்க, நாளைய தினத்தில் உங்களுக்கு நான் கிஃப்டாக பைபிள் கொடுப்பேன். ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் அந்த ஜீவ புஸ்தகம் வேணும் அப்படின்னு நீங்கள் தீர்மானம் பண்ணுறீங்களோ இன்றைக்கி வந்து என்கிட்ட பேர் கொடுக்கணும், அப்போ தான் நான் வாங்க முடியும். யாருக்கெல்லாம் வேணுமோ என்கிட்ட பேர் கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்காக ஜீவ புஸ்தகத்தை, அந்த ஜீவனுள்ள புஸ்தகத்தை நான் உங்களுக்கு இலவசமாக கொடுக்க போகிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த கதை பிடிச்சது? இது வந்து பொய்யான கதைகள் அல்ல, இது உண்மையான கதைகள் தான். சரியா? அவர் ராபர்ட்டும் சைமனும் உண்மையாகவே இதை மாதிரி போகும்பொழுது நடந்த ஒரு கதையை தான் அவங்க புஸ்தகத்தில் எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாங்க. இந்த மாதிரி கதைகளெல்லாம் அப்பப்போ நான் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஓகே, இப்போ இன்னைக்கு நாளோடைய வசனத்தை கொண்டு வந்துருங்கம்மா. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். நீதிமொழிகள் 4:23. எல்லாம் காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். நீதிமொழிகள் 4:23. எல்லா காவலோடு உன் இருதயத்தை காத்துக்கொள். எல்லாம் காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதிலிருந்து ஜீவ ஊற்றி புறப்படும். எல்லாம் காவலோடு உன் இருதயத்தை காத்துக்கொள், அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். நீதிமொழிகள் 4:23. எல்லா காவலோடு உன் இருதயத்தை காத்துக்கொள், அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். நீதிமொழிகள் 4:23. குட், வெரி குட். கைகளை தட்டிடலாமா? பிள்ளைங்களாம் எனக்கு மேலே உயரமாக வந்துடுவாங்க போல இருக்குது சீக்கிரமா. சரி, ஓகே. இப்போ நம்ம ஒரே குட்டி கேம் விளையாட போகிறோம். எல்லாம் கொஞ்சம் தள்ளி உட்காந்துடலாமா? இந்த ஃபேனை கொஞ்சம் போட்டு விடுங்க, இந்த ஃபேன் எல்லாம் போட்டு விடுங்க. அவகிட்ட பலூன் கொடுங்க, அடுத்த பலூனை. திருப்பி கொண்டு போய் அங்கே வைக்கணும் கிளாஸை.
வெயிட் பண்ணு. ஊது. இன்னைக்கு கேர்ள்ஸ் வின் ஆனீங்கன்னா நீங்க தான் வின்னர். தண்ணி குடிச்சிட்டாங்களா கேர்ள்ஸ்? என்னடா ஆம்பளை பிள்ளைங்க தான் சீக்கிரமா பண்ணு சாப்பிடுவீங்கன்னு பார்த்தேன். தண்ணி புடிச்சு கொடுங்கப்பா. ஓகே, வின்னர்ஸ் யார் இப்போ? கேர்ள்ஸ். ஒரு ஜோரா கைகளை தட்டலாமா? அவ தண்ணி குடிக்கல போல இருக்கே, குடிச்சிட்டாளா? குடிக்கலையானா? அப்ப இன்னும் பாய்ஸ்க்கு டைம் இருக்கு. தண்ணி குடிச்சா தண்ணி கொண்டு வந்து கொடுங்களேன். சீக்கிரம். பாய்ஸ், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு. அந்த பாட்டில் எடுத்து போய் ரப்புங்க. வருது. கடகடன் குடிங்க, கடகடன். ஊத்திக்க வேண்டியதானே? இல்ல அவன் குடிச்சு பிறகு அடுத்தவன் குடிக்கணும். சீக்கிரம் கொண்டு வாங்கப்பா. ஓகே, கேர்ள்ஸ் தான் வின்னர். இது வந்து 100% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கேர்ள்ஸ் வின்னர். கைகளை தட்டலாமா கேர்ள்ஸ்க்கு?
இந்த சிஎஸ் நாளில் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஏசப்பா. கடந்த வாரம் திங்கட்கிழமை ஆரம்பித்தது கர்த்தாவே, இது கடைசி நாளாக இருக்கிறபடினால கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளிலும் கர்த்தாவே பிள்ளைகளை கர்த்தாவே பெற்றோர்கள் அனுப்பி வைத்ததும் அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். நடத்துகிற டீச்சர்ஸுக்காகவும் நன்றி செலுத்துகிறப்பா. ஸ்தோத்திரம் தகப்பனே. ஒவ்வொரு நாளிலும் கர்த்தாவே குறைவுகள் இராதபடி கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நிறைவாக்கி கொடுத்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை கேட்டு அந்த பிள்ளைகள் உணர்ந்து கர்த்தாவே ஸ்தோத்திரம் இயேசுவே அப்பா. பெற்றோர்கள் இனிமேலும் கர்த்தாவே இந்த தேவாலயத்துக்கு ஒவ்வொரு பிள்ளைகளும் அனுப்பும்படியாக அவர்களுக்கு நீங்கள் தயவு கொடுங்கப்பா. ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த நாளில் கர்த்தாவே முன்னின்று நடத்துகிற சகோதரிகளுக்காக உஷா சகோதரிக்காக ஜெபிக்கிறோம். உங்களுடைய மகளுக்காகவும் ஜெபிக்கிறோம். எவ்வளோ கஷ்டங்கள் பாடுகள் இருந்தாலும் இதை நிறுத்தாதபடி கர்த்தாவே முன்னின்று சகலத்தை நேர்த்தியாக செய்து முடிக்க கர்த்தர் செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறப்பா. இது ஆரம்பம் முதல் முடிய மட்டும் ஆண்டவரே இந்த பிரசன்ன இந்த இடத்துல இருந்து ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே நீ வழிநடத்தி வந்தீரே. ஒவ்வொருத்தருக்கும் நீ ஆலோசனை கொடுத்தீரே. ஒவ்வொருத்தருக்கும் தேவனுடைய வார்த்தைகளை கொடுத்தீரப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. பிள்ளைகள் இதை கேட்டு உணர்னப்பா. ஸ்தோத்திரம் தகப்பனே. இது நிறைவு நாளான இருக்கிறபடினால இயேசுவே ஆரம்பத்திலிருந்து முடிய மட்டுமா கர்த்தாவே உம்முடைய கிருபை உம்முடைய தயவு இரக்கம் இந்த இடத்துல ஒவ்வொருத்தரும் வழிநடத்தியபடியாக நன்றி செலுத்துகிறப்பா. நன்றி தகப்பனே. ஆவியானவர் தான் இந்த இடத்துல இருந்து எஸ்அப்பா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எந்த விதமான தடைகள் வராதபடி கர்த்தர் பிள்ளைகளை பத்திரமாய் கொண்டு போய் சேர்க்கணும் ஆண்டவரே. ஸ்தோத்திர ராஜா. இந்த நாளில் கொடுத்த ஜபத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென். இந்த 6 நாள் சிபிஎஸ் எனக்கு பிரயோஜனமா இருந்துச்சு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லமா. அல்லேலூயா.